ஹாய் காய்ஸ், நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ஒரு ஆக்ஷன் காமெடி படம், அதுவும் தமிழ் டப்பில் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த படத்தை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். படம் பார்க்குறதுக்கு செம காமெடியாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா ஆக்ஷனாகவும் இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமே பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதாநாயகன் ஹீவாங் ஒரு போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் வேலை செய்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஒரு போதைப்பொருள் கடத்தறவனை பிடிச்சி ஜெயிலில் போகிறாரு. அவனோட மனைவி நம்ம ஹீவாங் முன்னாள் மனைவியும் மகளையும் கடத்திட்டு, நீ என் ஹஸ்பண்டை ரிலீஸ் பண்ணலன்னா நான் உன்னோட மனைவியும் மகளையும் கொன்றுவேன்னு மிரட்டுறாங்க. இப்போ ஹீவான் முன்னாள் மனைவியான இன்னாள் கணவன் லீ மின்னும் ஹீவாங்கும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி தன்னோட மனைவியும் மகளையும் காப்பாற்றுறாங்க தாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் போர் அடிக்காமல் போகுது. ஃபேமிலியோட நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். தமிழ் டப்பிங்னா அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. டயலாக்னா சூப்பராக நல்லா காமெடியாகவும் எழுதியிருக்காங்க. பர்டிகுலர் சீன் செம காமெடியாக இருக்குங்க. படத்தோட வில்லன் கிளைமேக்ஸ்லாம் நம்ம ரெண்டு ஹீரோக்களும் ஒரு ரூமில் அடைச்சி போட்டுருவாங்க. அந்த சீனாக பார்க்குறதுக்கு செம்ம காமெடியாகவும் இருந்துச்சு, அதே சமயம் கொஞ்சம் எமோஷனலாகவும் இருந்துச்சு. ஸ்டோரி ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான், ஆனால் அதுக்கு பண்ணப்பட்ட டைரக்ஷனும் ஸ்க்ரீன் பிளேயும் சூப்பராக இருந்துச்சு. படம் போனதே தெரில, ஒரு ஷார்ட் பீரியட்லேயே முடிஞ்சிடுச்சு. தமிழ் டைலாக்னா பார்த்தீங்கன்னா நல்லா காமெடியாக எழுதியிருக்காங்க. ரைட்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த ஹஸ்பண்ட் கேரக்டரில் நடித்த ரெண்டு பேருமே அவங்களோட நடிப்பை வந்து அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த படம் நல்லா ஆக்ஷனாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா காமெடியாகவும் போகுது. இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இதே மாதிரி மூவி ரிவ்யூஸு, வெப் சீரிஸ் ரிவ்யூக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.